வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ நிறையா கஸ்டமர்ஸ் வீடு கட்டும்போது சரி இங்கே வீடியோஸ் பார்த்துட்டும் கேட்பாங்க, ஒரு வீடு கட்டுறோன்னா இந்த ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அது எப்படி கம்மி பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக ஒரு வீடு எப்படி பண்ணுறது, இதை கட்டும்போது என்ன விஷயங்கள்லாம் பார்த்து கட்டினா லாங் ரனில் நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடு கட்டும்போது நம்ம அங்கே யூஸ் பண்ணுற பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் வாட்டர், இதை சொல்லும்போது ஒரு சின்ன விஷயமா தெரியும். பட் நம்ம அதில் யூஸ் பண்ணுற எல்லா பிராண்டும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு சில இடங்களில் கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணாமல் கம்மியான காஸ்ட்டுக்கு போகாமல் நம்ம நல்ல பிராண்டட் ரெப்யூட்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட குவாலிட்டி, பில்டிங்கோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். இன்னொன்று தண்ணி, கன்ஸ்ட்ரக்ஷன் வாட்டர் வந்து ரொம்பவே ஒரு அண்டர் ரேட்டடுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம போர்வெல் போடுறோம், நம்ம இடத்துல வந்து ஹார்ட் வாட்டர் இருக்குது, அயன் கண்டென்ட் இருக்குது, ப்ரௌன் கலரில் தண்ணி வருதுன்னா அந்த தண்ணியை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சுத்தமாக யூஸே பண்ணக்கூடாது. சம்பு கட்டுற வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு லாரி வாட்டர் அந்த மாதிரி வாங்கி வச்சு யூஸ் பண்ணிவிட்டு சம்பு கட்டினதுக்கப்புறம் அதில் ஸ்டோரேஜ் பண்ணி அதை தான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இருக்கட்டும் க்யூரிங்குக்காக இருக்கட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துக்கிட்டோன்னா ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட். நம்ம ஆல்ரெடி இதுக்கு சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை ஒரு ப்ராப்பர் இன்டர்வெல்ஸில் நல்லா டீப்பாக கடப்பாறையை வச்சு தோண்டி அதில் போர் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் புக்கில் வந்து ஒரு ப்ராப்பர் செக்ஷனே இருக்குது, இது எப்படி பண்ணணுன்றது. அந்த மெத்தட் படி நம்ம பண்ணணும் அப்படின்னா வீட்டில் கரையான் பிரச்சனை அந்தளவுக்கு வராது. நெக்ஸ்ட்டு வந்து சம்ப் அண்ட் செப்டிக் டேங்க் பிளானிங். ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கஸ்டமர்ஸ் கிட்ட கூட நிறைய பேர்ட்ட நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டுக்கு இன்டீரியர் நீங்கள் அப்புறம் பண்ணுறீங்களா, பண்ணிக்கலாம், டைல்ஸ் அப்புறம் மாற்றிக்கலாம், டோர் அப்புறம் மாற்றிக்கலாம், இதெல்லாம் காஸ்மெட்டிக்கான விஷயங்கள், எப்போ வேணால் மாற்றிக்கலாம், உடச்சி திரும்ப ரீவர்க் பண்ணிக்கலாம். பட் சம்ப் செப்டிக் டேங்க்ன்றது ஃபவுண்டேஷனுக்கு கீழே போகிற விஷயம். இதை நம்ம கம்மியான கெப்பாசிட்டியில் இப்போ பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்காக கம்மியாக போட்டுட்டோன்னா அதுக்கு பதிலாக நம்ம லாரியை வச்சு ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், லாரி வாட்டர் வாங்குறத வந்து நம்மளால் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதுலேயே நம்மளுக்கு நிறையா சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்து ஒரு அமௌண்ட்டு போயிடும். அது நம்மளுக்கு ஃபைனலாக இயர் ரெண்டு எடுத்து டேலி பண்ணி பார்த்தோன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். நெக்ஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃபிங். ஸோ நிறையா கஸ்டமர்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃபிங்கை ரொம்ப அசால்ட்டாக நினச்சிட்டு அதை விட்டுடுறாங்க வீடு கட்டும்போது. வாட்டர் ப்ரூஃபிங் வந்து டெரஸ்லேயும் பாத்ரூம்லேயும் ரொம்ப தரோவாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு டவுன் த லைன் லீக்கேஜஸ் வரும். அதை மெயின்டெனன்ஸும் நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணிக்கணும். இப்போ வாட்டர் ப்ரூஃபிங் வந்து எங்கே பிரச்சனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்னா டைல்ஸுக்கு நடுவில் இருக்க க்ரௌட்டிங் போயிடும். அந்த க்ரௌட்டிங்கை வந்து நம்ம கண்ணுக்கு அதனால் எதுவும் இம்பேக்ட் தெரியலன்ட்டு அந்த க்ரௌட்டிங்கை திரும்ப ரீஃபில் பண்ணாமலே விட்டுருவோம். அது எப்போ இம்பேக்ட் ஆகும்னா அதில் தண்ணி கசிஞ்சு ரூஃபில் லீக்கேஜ் ஆகி வேறு இடத்துல வெளியே வரும்போது தான் வாட்டர் ப்ரூஃபிங்ன்ற ஒரு விஷயத்தையே நம்ம பார்ப்போம். அதுவும் உடனே பண்ண மாட்டோம், அதுக்குள்ளே அது போதுமான டேமேஜ் அந்த பில்டிங்கில் பண்ணிவிடும். ஸோ அதனால் வாட்டர் ப்ரூஃபிங் வந்து ரொம்ப தரோவாக ப்ராப்பராக பண்ணணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து ஸ்லோப்பு செட் பண்ணுறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் எங்கெல்லாம் போகுதோ, வாட்டர் ப்ரூஃபிங் எங்கெல்லாம் பண்ணுறோமோ, பாத்ரூமாக இருக்கட்டும், டெரஸாக இருக்கட்டும், பால்கனியாக இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் ஸ்லோப்பை ப்ராப்பராக செட் பண்ணணும். அந்த ஸ்லோப்பை நம்ம ப்ராப்பராக செட் பண்ணாமல் தண்ணி நீரோட்டம் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அந்த தண்ணி தேங்கி நிற்கும். ஸோ இது எல்லாமே நம்ம டைல்ஸ் போட்டு முடிச்சோடனே ப்ராப்பராக செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளம்பிங் அண்ட் ட்ரைனேஜ் பிளானிங். ஸோ இந்த ப்ளம்பிங் பைப்ஸ் வந்து நம்ம வாலுக்குள்ளே கன்சீல் பண்ணுறோன்னா அதுக்குன்னு ஹெவி கிரேடு பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் பைப்பை உள்ளே வச்சு கன்சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று உடஞ்சிது, லீக்கேஜ் ஆச்சுன்னா அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மொத்தத்தையும் உடச்சி எடுத்து தான் பண்ணணும். ஸோ நம்ம வீட்டில் பாத்ரூம் ஃபிட்டிங் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜாக்வார் பிராண்டு, பேரிவேர் பிராண்டு, இது மாதிரி நல்ல குவாலிட்டியான பிராண்டட் ஐட்டம் போடும்போது அதுக்கே 10 வருஷம் வாரண்ட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ நிறைய லோக்கல் அன்பிராண்டட் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே தவிர்த்து அதுக்கு வாரண்ட்டி இருக்காது. வாரண்ட்டி இருந்தாலும் அந்த கம்பெனிக்கெலாம் சர்வீஸ் சென்டர்ஸே இருக்காது, கால் பண்ணி கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல தெரிஞ்ச ஃபெமிலியரான பிராண்டாக வந்து போடுங்க. முக்கியமாக வாரண்ட்டி இருக்கான்னு பார்த்து போடுங்க. ட்ரைனேஜ் பைப் அண்ட் பிளானிங்கும் அதே மாதிரி தான். ஒரு வீட்டுக்கு 4 சைடு இருக்குன்னா பாத்ரூம் 2-3 சைடில் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் அந்தந்த இடத்துல பைப் லைன் இறக்கணும்னா அங்கங்கே சேம்பர் வைக்கணும். இங்கே பைப் லைன் இறக்கி வெறும் பெண்டு மட்டும் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்தோம்னா ஏதாவது ஒரு இடத்துல பிளாக்கேஜ் ஆகும், அதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த சேம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் பிளானிங். எலக்ட்ரிக்கலில் கூட நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். இந்த மெட்டல் பாக்ஸஸாக இருக்கட்டும், ஸ்விட்சஸாக இருக்கட்டும், பைப்ஸாக இருக்கட்டும், லோக்கல் அன்பிராண்டட் விஷயங்களை போட்டுருவாங்க. இது காஸ்ட் கட் பண்ணுறது கஸ்டமருக்கு ஒரு வகையில் பெனிஃபிட்டாக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60,000 ரூபாய்க்கு சுவிட்சு ஒயர் எல்லாம் போடுறீங்க.
அதுவே நீங்கள் நல்ல பிராண்ட் ஆங்கர் லெக்ராண்ட் அந்த மாதிரி போடணும் அப்படின்னா ஒரு 80,000 ரூபாய் 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் டவுன் த லைன் ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் போட்ட 60,000 ரூபாயால் அந்த கஸ்டமருக்கு அதை உடச்சி ரீஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், பைப்பில் வந்து காங்க்ரீட் போடும்போது பைப்பு ஹெவி டியூட்டி இல்லை உடஞ்சிருச்சு அப்படின்னா அதில் ஒயர் தள்ளவே முடியாது. அப்போ அதுக்குன்னு தனியாக ரீரூட்டிங் பண்ணுவாங்க, தனியாக வால் சேசிங் பண்ணணும், இதெல்லாம் அடிஷ்னல் காஸ்ட்டு. நெக்ஸ்ட் இந்த பாத்ரூம் கிச்சன்லலாம் டைல்ஸ் போனால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணிடுறது நம்மளுக்கு நல்லது. ஸோ ஜென்ரலாக வந்து கிச்சன் மேடைக்கு மேலே 2 அடியும் பாத்ரூமில் 7 அடியும் இதை தான் வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டு கவர் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது க்ளீனிங்காக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு விஷுவலி அப்பீலிங்காக இருக்கிறதா இருக்கட்டும், சரி லாங் ரனில் டைல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியாக 20-30 வருஷம் எதுவுமே ஆகாது ஃபிசிக்கலாக டேமேஜ் பண்ணுற வரைக்கும். பட் பெயிண்ட் அப்படி இல்லை, பெயிண்ட் உரியும், அங்கங்கே பேச்சஸாக கொட்ட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பில்டிங்கில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு இதனால் நிறையா வரும். நெக்ஸ்ட்டு டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் பிளானிங். நிறையா கஸ்டமர்ஸ் வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் நான் சொல்லும் போது ட்ரெடிஷ்னலாக வுட்டில் போகிறது தானே நம்மளுக்கு பழக்கம், அது தானே நம்மளுக்கு வந்து நிலச்சி நிற்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் இன்றைக்கி வர வுட்டெல்லாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிறதில்ல. சீசன்டு வுட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லை. நம்ம அதை எடுத்து போட்டு சீசன் பண்ணி பில்டிங்கில் ஃபிட் பண்ணாலும் அதில் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. மரம்னு வரும்போது கண்டிப்பாக கரையான் இருக்கும். அதுக்கு மேலே வார்னிஷோ பெயிண்ட்டோ அடிக்கிறீங்கன்னா அது உறிஞ்சிருச்சுன்னா தண்ணி பட்டுச்சுன்னா அந்த வுட்டு டேமேஜ் ஆகும். ஸோ நீங்கள் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக டச்சப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் யூபிவிசியாக இருக்கட்டும், ஸ்டீலாக இருக்கட்டும், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நீங்கள் டோர்ஸ் அண்ட் விண்டோஸில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் ரனில் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ளோரிங் மெட்டீரியல்ஸ்லையுமே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்றத யோசிப்பாங்க. மார்பிள் யூஸ் பண்ணுறோன்னா மார்பிளில் என்ன நீங்கள் கொட்டிட்டிங்கன்னா அது வந்து போரஸ் மெட்டீரியல் எண்ணெய் அப்சார்ப் பண்ணிடுச்சுன்னா அதை நீங்கள் எடுக்க முடியாது. அதே மாதிரி ஆத்தங்குடி டைல்ஸாக இருக்கட்டும், டெரகோட்டா டைல்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதிலலாம் நிறைய மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் வரும். ஸோ இருக்கிறதுலே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னா நம்ம டைல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து கிரானைட்டு. நெக்ஸ்ட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற இன்டீரியர்ஸில் நான் நிறைய கஸ்டமர்ஸ்கிட்ட பார்த்துருக்கேன். அவங்க நாலேஜுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ வந்து நிறையா சீப்பான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வுட்டு, அந்த வுட்டில் வந்து நம்ம ப்ராப்பராக பாய்லிங் வாட்டர் ப்ரூஃப் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுறது கிடையாது. எம்ஆர் கிரேடு போட்டுடுறாங்க. எம்ஆர் கிரேட்னா வெறும் மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் தான், காற்றுல இருக்க மாய்ஸ்சருக்கு தான் ரெசிஸ்டன்ட்டு. தண்ணி பட்டுச்சுன்னா அது தாங்காது. அது மேலே யூஸ் பண்ணுற ப்ளையாக இருக்கட்டும், அதோட ஃபிட்டிங்ஸு, முக்கியமாக ஹிஞ்சஸ், அந்த ஹிஞ்சஸ்லாம் நல்லா பிராண்டடாக போடலைன்னா நாள் பட அது கொஞ்சமாக சேக் ஆகி தொங்கிடும். ஃபால் சீலிங்லேயும் வந்து செயின்ட் கோபைன் சேனல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, செயின்ட் கோபைன் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா பண்ணும்போது எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது, எல்லாமே பார்க்குறதுக்கு ஒன்றா தான் இருக்கும். நாள் பட அந்த சேனலில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து குறைய ஃபால் சீலிங் சேக் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அதில் வரும். ஜிப்சம் போர்டும் போதுமான திக்னஸ் இல்லைனா நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் மாட்டும் போதே அது உடஞ்சிரும். ஸோ அதில் நீங்கள் திரும்ப பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெயின் வாட்டர் சேனலிங். ஸோ நிறையா வீட்டில் டெரஸில் ரெயின் வாட்டர் பார்த்துருக்கேன் நான். ஸ்லோப்பு வந்து ஒரே இடத்துல கொடுத்துருவாங்க. இது ஃப்ளாட்டாக ஒரே டெரஸாக இருக்குன்னா நீங்கள் ஸ்லோப் ஒரு இடத்துல கொடுக்குறது ஓகே. பட் குறுக்க ஹெட்ரூம் வருது, ரொம்ப பெரிய டெரஸாக இருக்குன்னா மல்டிபிள் ஸ்லோப்ஸ் கொடுக்கணும். மல்டிபிள் ரெயின் வாட்டர் லைன்ஸை கீழே இறக்குனா தான் தண்ணி சீக்கிரமாக வெளியே போகும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெயின் வாட்டர்னால லீக்கேஜ் வர்றது, அந்த மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பெயிண்டிங். ஸோ இன்டீரியராக இருக்கட்டும், எக்ஸ்டீரியராக இருக்கட்டும், இன்னும் நான் நிறைய வீட்டில் பார்க்குறேன் எமல்ஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க. எமல்ஷன் யூஸ் பண்ணாலும் ரொம்ப லோ கிரேடு அன்பிராண்டட் எமல்ஷன்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா பெயிண்டிங் தான் நம்ம பில்டிங்கோட ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சொல்லலாம். ஸோ இப்போ மழை வெயில் எதாக இருந்தாலும் பெயிண்ட்டு தான் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன். உள்ளே நம்மளுக்கு அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டி பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள், பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கள். ஏஷியன் இருக்குது, பர்ஜர் இருக்குது, நிப்பான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிராண்டடான பெயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு கலர் ஷேட் டிஃப்ரென்ஸில் மெயினாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 7650 ஒரு கலர் கோடு கொடுத்துட்டாங்க, அதை நீங்கள் ஒரு வாலில் அடிச்சிட்டிங்க, திரும்ப வேறு ஒரு வாலில் டச்சப் இருக்குது, அதே 7650 கலர் கோடை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா பிராண்டட் பெயிண்டில் உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். ஆனால் அன்பிராண்டடில் வந்து அந்த கலர் ஷேடு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து காட்டி கொடுக்கும். ஸோ டவுன் த லைன் நீங்கள் வீட்டை வந்து ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெயிண்ட்டை நீங்கள் ஒரு செவரில் அடிக்கிறதுக்கு போல சுற்றி இருக்கிற 4 செவர்லேயும் அடிக்கும்போது உங்களுக்கு அடிஷ்னல் காஸ்ட் ஏறிட்டே போகும். ஸோ இதை நிறையா பேர் வந்து பேசுகிறதில்ல. ஸோ பெயிண்ட்டை சூஸ் பண்ணும்போது பிராண்டடான மெட்டீரியல்ஸாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போயிருக்கும், எங்களுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா நிறையா பாயிண்ட்ஸ் இருந்தது, சொல்ல வேண்டியதாக போச்சு. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்கள் சேனலில் போடுறோம். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.